இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்க போறோம்னா, முதல் ஒரு 4, 5 பாயிண்ட் தனுசு ராசியுடைய குணாதிசயங்கள், அடுத்த ஆண்டு நிகழவிருக்கின்ற முக்கிய கிரக மாற்றங்கள், அதோடைய பலன்கள் தனுசு ராசிக்கு என்ன எதிர்பார்க்க முடியும்? பிளஸ் எதை செய்தால் நாம் ஒரு ஆபத்தோ, பிரச்சனையோ இருந்தால் அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும். இந்த வகையில தான் அதுக்கு தீர்வு என்னங்கிறத பத்தி பேசுறோம். முதல்ல தனுசு ராசி. குரு பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம், மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய ஒரு ராசி. மூலம் மற்றும் பூராடம் 4 பாதங்கள் மொத்தமாக வரும். உத்திராடம் ஒரே ஒரு பாதம் மட்டும் வரும். தனுசு ராசி 7 சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு சற்று மூச்சு விட்டு, பெருமூச்சுன்னு சொல்ல மாட்டேன், மூச்சு விட்டு நீங்க கொஞ்சம் நிம்மதியை அனுபவிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னும் பல தனுசு ராசி அன்பர்கள் அந்த 7 சனியுடைய தாக்கத்திலிருந்து வெளியில வரல. துன்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள், அது மட்டும் இல்லாம விபத்துகள் வேற சில பல தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்குது. இந்த விபத்துனா என்ன? விபத்துனா சம்பந்தம் இல்லாத விபத்துகள் நடக்குது. அதாவது நடந்து போகும்போது வழுக்கி விழுவுறது, வண்டியில் அடிபடுறது, இந்த மாதிரி விபத்துகள் வேற சமீப காலங்களில் தனுசு ராசி அன்பர்கள் பல பேருக்கு நடந்திருக்கு. வாழ்க்கையில உயரிய லட்சியம் கொண்ட ஒரு ராசி தனுசு ராசி. எதையாவது சாதித்தே தீருவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் பல போராட்டத்தில், வாழ்க்கையில் பல சமயங்களில் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறது தனுசு ராசியுடைய ஒரு வழக்கம். மிகப்பெரிய மனிதர்களுடைய நட்பு, பாராட்டுதல், ஒரு அன்பு பெறக்கூடிய யோகம் தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பல தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லாமே போச்சு. திருமணம் நடந்திருக்க வேண்டியவர்களுக்கு 7 ஆண்டுகளாக திருமணம் தடைபெற்றிருக்கு. ஒரு வியாபாரத்தில் உச்சியில் இருந்தவங்க இன்னைக்கு ஒரு 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 100 கோடி வியாபாரம் பண்ணவங்க 2 கோடி கூட பிரட்ட முடியாத நிலைமையில, ஏன் 20 லட்சம் கூட பிரட்ட முடியாத நிலைமையில இந்த தனுசு ராசி இருக்கு. இந்த தனுசு ராசியை பார்த்தீங்கன்னா, பணப்பிரச்சனை, வேலை பிரச்சனை, திருமண பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் மேல மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க இந்த தனுசு ராசி நேயர்கள். மனதளவில் எப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க கேட்டீங்கன்னா, பல பிரச்சனைகள், அதாவது இந்த பிரச்சனையுடைய தாக்கம் என்பது தனுசு ராசி மனசுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கும். உங்களுக்கு மன அழுத்தம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு யுகத்தை போன்ற அமைப்பை தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த 7 ஆண்டுகளாக சந்திச்சுட்டு வராங்க. இதற்கெல்லாம் முடிவே கிடையாதா? எப்பவுமே இப்படிதான் இருக்க போதா? இது மாறவே மாறாதா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள கேட்கிற கேள்வி எனக்கு நல்லா புரியுது, நல்லா தெரியுது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒரு ஸ்பெஷல் தான். குரு பகவான் முழு சுப கிரகமான குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம். அப்படிப்பட்ட தனுசு ராசியில பிறந்தவர்கள் வாழ்க்கையில பல போராட்டங்கள் சிறு வயதிலேருந்தே சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 180 தனுசு ராசி என்பவர்கள் இள வயதில் வறுமை கொடுமைகளை சந்தித்தாலும் கூட ஒரு 35 வயதுக்கு பிறகு கோடீஸ்வரர்களாக உருவெடுத்து விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் நிலையான புகழை பெறுகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் மட்டுமே அவஸ்தையை மேற்கொண்டு பிரச்சனைக்குள்ளாகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம். தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் உடனே என்ன நினைப்பாங்கன்னா, கமெண்ட்ஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இவர் உருட்டுன்னு உருட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரம் நல்லா இல்லைன்னு நமக்கு சொன்னா எண்ணங்களும் தப்பா வரும். ஆண்டவனே பக்கத்துல உட்கார்ந்து, ஏண்டாப்பா உனக்கு எல்லாம் செய்யறேன்னு சொன்னா கூட அட போடான்னு நம்ம சொல்லுவோம்.
நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா எல்லார் பேசுறதுமே தப்பாவே நம்ம பார்ப்போம், தப்பாவே நினைப்போம், தப்பாவே பேசுவோம், தப்பாவே செய்வோம். வாழ்க்கையும் தப்பா தான் இருக்கும். யாருக்கு தனுசு ராசி இந்த புத்தாண்டு லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல முதல் வரிசையில் வருவது தனுசு ராசின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஆண்டு நிகழவிருக்கின்ற முக்கிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவானுடைய பெயர்ச்சி ஏப்ரல் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு நிகழவிருக்கிறது. மேஷராசியிலிருந்து அவர் ரிஷபத்திற்கு மாறவிருக்கிறார். அடுத்தபடியாக சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஜூன் முதல் நவம்பர் வரை அதே கும்பராசியில் இருந்து மறுபடி அவர் நேர்கதி பெறுகிறார். இந்த சனி பகவான் 3, 6, 11, 12 இந்த இடங்களில் இருக்கும் பொழுது வாரி வழங்கக்கூடிய ராஜ யோக பலன்களை தருகிறார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி, உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியிலிருந்து மாறி ரிஷபத்திற்கு போனாலும் கூட உங்களுக்கு சில நல்ல பலன்கள் நடந்தே தீரும். ராசியாதிபதி 6இல் மறைந்தால் பொதுவாக நல்லதில்லை. ஆனா சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள், வாக்குவாதங்கள், சில பணம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள், லோன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாம சூழ்நிலைகள், சில கல்வி ஸ்தாபனங்கள்னால பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட பெருவாரியான வகையில் குரு பகவான் தனகாரகனாக சில கடன்களை தீர்த்தும் வைப்பார். புதிதாக சில கடன்கள் வந்தாலும் கூட சுப செலவுகளை கொடுப்பார். ஏன்னா அவர் முழு சுபகிரகம். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய இடமாகும். அப்படிப்பட்ட இடத்திற்கு குரு பகவான் போகும்போது கடன் சுமையை தனகாரகனான முழு சுபரான குரு பகவான் கடன் சுமையை தரமாட்டார். சில சுப செலவுகளை தருவார். கல்யாணத்திற்கு செலவு, வீடு வாங்குவதற்கு செலவு, வாகனம் வாங்குவதில் செலவு, இது போன்ற விஷயங்களை தருவார். நோய், குரு பகவான் நோயை கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். உடல் உபாதைகளை குரு பகவான் கொடுக்க மாட்டார். ஆனா ஏற்கனவே உடம்புல இருக்கக்கூடிய வியாதியானது அதை வெளியில கொண்டு வருவார். அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்படியான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக இந்த அற்புதமான ஒரு விஷயமாக குரு பகவான் 5லிருந்து 6க்கு 5ல இருக்கிற மாதிரியான பலன்களை 6ல செய்ய போவதில்லை. ஆனா ஏற்கனவே 5ல இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்றும் பெருசா பண்ணிடல. ஆனா 6ல வர குரு பகவான் பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு ஒரு இடத்துல சேஃபா கொண்டு போய் வைப்பார். நல்லது செய்வாரா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆனா பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு போய் சேர்ப்பார். அடுத்து வரக்கூடிய சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதி பெற்று உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த சனி பகவானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, 3ல சனி இருந்தாலே யோகம். 3, 6, 11, 12 சனி இருந்தாலே யோகம். இதுல 3ல உபஜயஸ்தானத்துல வக்ரம் பெற்ற சனி பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றிகரமாக உங்களுக்கு பலன் அளிக்கும்படி செய்வார். எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும்படி உங்களை செய்வார். இந்த புத்தாண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த 10 வருஷமா இல்ல 7, 8 வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க பட்ட ரணம், நீங்க பட்ட காயம், நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய குமுறல்கள் அதையெல்லாம் களைந்தெடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக வருகின்ற 2024ஆம் ஆண்டு வருகிறது. ஆக நீங்க அதை எப்படி பயன்படுத்திக்கணும்? ஒரிஜினலா சொல்ல போனா குருமார்கள், சித்தர்கள், மகான்கள் இவர்களெல்லாம் பிறந்த இந்த பூமியில பிறந்த உங்களுக்கு தீர்வு கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பினார் கைவிடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. இந்த ராகவேந்திர சுவாமி, ஷீரடி சாய்பாபா இவருடைய கோவில்களுக்கு தரிசனம் செய்யலாம். மந்திராலயம், ஷீரடி போய். சரி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நல்ல எஃபெக்டிவா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வயதுல முதியவர்கள், அதாவது வயதான ஒரு 65 வயது 75 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து அன்னதானம் செய்து அவர்களுடைய ஆசையா அவர் மனசு எதமா நீங்க 4 வார்த்தை பேசினாலே பெரிய புண்ணியம்.
எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன காரணம்? பெத்த பசங்களே தன்னுடைய அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டாங்க, போ வெளியிலன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவை தத்தெடுத்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க செய்யணும். இதெல்லாம் சொல்லும் போதும் கேட்கும் போதும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா செய்யும் போது அதோடைய பலன்கள் அவங்க முகத்துல சிரிப்பை பார்க்கும் போது தன்னறியாத ஒரு மனசுல சந்தோஷம், தைரியம், நிம்மதி உங்களுக்கு வந்தடையும். உங்களால் இயன்ற உதவிகளை புதியோர்களுக்கு செய்யும் பொழுது தனுசு ராசி நேயர்களே, வருகின்ற புத்தாண்டு என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு இமாலய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கூறி, அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.